வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தேமுதிக எம்எல்ஏக்கள் 6 பேர் ஓராண்டுக்கு சஸ்பெண்ட். அதிருப்தி எம்எல்ஏவை தாக்கிய விவகாரத்தில் சபாநாயகர் உத்தரவு. எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. விலகல் முடிவுக்கு திமுக செயற்குழு ஒப்புதல். காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்க எதிர்ப்பு. கடைசி நேரத்தில் அழகிரி திடீர் புறக்கணிப்பு. கெயில் எரிவாயு குழாய்களை விவசாய நிலத்தில் பதிக்க முதல்வர் ஜெயலலிதா எதிர்ப்பு. நெடுஞ்சாலை ஓரத்தில் செயல்படுத்த யோசனை. விரிவான செய்திகள். தமிழக சட்டசபையிலிருந்து 6 தேமுதிக எம்எல்ஏக்கள் ஓராண்டுக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இதை கண்டித்து திமுக, கம்யூனிஸ்டுகள் வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டசபையில் அதிமுக ஆதரவு தேமுதிக எம்எல்ஏக்கள் தனித்து இயங்கி வருகின்றனர். கடந்த கூட்டத்தொடரின் போது தேமுதிக எம்எல்ஏக்கள் சுந்தர்ராஜன், மைக்கேல் ராயப்பனுடன் மற்ற தேமுதிகவினர் கைகலப்பில் ஈடுபட்டனர். இதுகுறித்து சட்டசபை செயலாளரிடம் சுந்தர்ராஜன், மைக்கேல் ராயப்பன் புகார் செய்தனர். தங்களை தாக்கியதாக தெரிவித்திருந்தனர். இது தொடர்பாக தேமுதிக எம்எல்ஏக்கள் செந்தில்குமார், அருள்செல்வன், சந்திரகுமார், முருகேசன், பார்த்திபன், நல்லதம்பி ஆகிய 6 பேரையும் ஓராண்டுக்கு இடைநீக்கம் செய்வதாக சபாநாயகர் தனபால் திங்களன்று அறிவித்தார். இந்நடவடிக்கையை கண்டித்து தேமுதிகவினர் வெளிநடப்பு செய்தனர். அன்றைய தினம் நடந்த நிகழ்ச்சிகளை தணிக்கை செய்யாமல் வெளியிட தயாரா என்று தேமுதிக கொறடா சவால் விடுத்தார். இன்று சட்டமன்றத்தில் நடைபெற்றது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை என்றுதான் சொல்ல வேண்டும். தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளை எதிர்கொள்ள திராணி இல்லாமல் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய விருப்பத்தின் பேரிலேயே இன்றைக்கு 1 வருட காலம் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்களான நான், பார்த்தசாரதி, அனகை முருகேசன், நல்லதம்பி, செந்தில்குமார், அருள்செல்வன் ஆகிய 6 பேரும் 1 வருட காலத்திற்கு எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். முதலமைச்சருக்கு திராணி இருந்தால் அந்த 6 வீடியோ கேமராக்களிலும் ஒளிபரப்பப்பட்ட பதிவு செய்யப்பட்ட 2 நிமிட காட்சிகளையும் எடிட் செய்யாமல் பத்திரிகைகள் கொடுப்பதற்கு அவருக்கு தைரியம் இருக்கிறதா என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். தேமுதிக எம்எல்ஏக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை கண்டித்து திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் மற்றும் புதிய தமிழகம் கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி மக்கள் பிரச்சனையும் அதேபோல அந்த தொகுதியின் வளர்ச்சி பிரச்சனை பற்றியும் பேசுவதற்கு ஓராண்டுக்கு அவர்களுக்கு வாய்ப்பு தரப்படவில்லை. அதனால் அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவரிடத்தில் வாய்ப்பு கேட்டோம். ஆனால் பேரவைத் தலைவர் அவர்கள் மறுப்பு தெரிவித்துவிட்டார். அதை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வெளிநடப்பு செய்கிறோம். இந்த தண்டனை இதுவரை தமிழக சட்டமன்ற வரலாற்றில் வழங்கப்படாத தண்டனை. அவைக்குழுவினுடைய தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்ற எங்கள் முன்னால் வந்தார்கள். எங்களுடைய அனுமதியை கேட்கிற போது எங்களுடைய கருத்தை பதிவு செய்ய வாய்ப்பளிக்க வேண்டுமா வேண்டாமா? அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்று எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய முறையிலே வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இதை வன்மையாக காங்கிரஸ் கட்சி கண்டிக்கிறது. 1 ஆண்டு என்பதை 1 மாதம் என்று இருந்தால் கூட சரி ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் 1 ஆண்டு என்பதை காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றம் குறித்து கண்டனம் தெரிவித்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக இன்று நான் வெளிநடப்பு செய்திருக்கிறேன். தேமுதிகவின் 6 எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து அக்கட்சியினர் சில இடங்களில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மத்திய அரசிலிருந்தும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்தும் விலகியதற்கு ஒப்புதல் தெரிவித்துள்ள திமுக செயற்குழு கூட்டத்தில் இலங்கை காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்கக்கூடாது, தமிழக மீனவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகியதை தொடர்ந்து திமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் திங்களன்று கட்சி தலைமை அலுவலகத்தில் நடந்தது. மத்திய அமைச்சரவையில் இருந்தும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியிலிருந்து விலகியதற்கும் செயற்குழுவில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மேலும் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்தியாவே இலங்கைக்கு எதிராக தீர்மானம் கொண்டுவர வேண்டும், இலங்கையில் காமன்வெல்த் மாநாடு நடத்த அனுமதிக்கக்கூடாது, அப்படி நடக்கும் நிலையில் அதில் பங்கேற்காமல் இந்தியா புறக்கணிக்க வேண்டும், தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவதை தடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.
டெசோவிற்கு பாராட்டு, மாணவர் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் இலங்கை விவகாரத்தில் இரட்டை வேடம் போட்டு ஜெயலலிதா கபட நாடகம் ஆடுவதாக கண்டனம் தெரிவித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் திமுக இருந்தபோது நிறைவேற்றப்பட்ட திட்டங்களுக்கு மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ள திமுக செயற்குழு சேது சமுத்திர திட்டம், மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டத்திற்கு அதிமுக முட்டுக்கட்டை போடுவதாக கண்டித்துள்ளது. இக்கூட்டத்தில் அன்பழகன், ஸ்டாலின், கனிமொழி, துரைமுருகன், ஆற்காடு வீராசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திமுக தலைமையுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வரும் அக்கட்சியின் தென்மண்டல அமைப்பு செயலாளர் அழகிரி கலந்து கொள்ளவில்லை. திமுக செயற்குழு கூட்டத்தை முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி புறக்கணித்திருப்பதன் மூலம் அக்கட்சியின் உட்பூசல் மேலும் அதிகரித்துள்ளது. இலங்கை பிரச்சினையை முன்வைத்து மத்திய அமைச்சரவையில் இருந்தும் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தும் விலகுவதாக திமுக அறிவித்தது. இதுகுறித்து தன்னுடன் கட்சி தலைமை ஆலோசிக்கவில்லை என்ற அதிருப்தியில் இருந்த அழகிரி பிரதமர் மன்மோகன் சிங்கை தனியாக சந்தித்து ராஜினாமா கடிதம் கொடுத்தார். அதைத் தொடர்ந்து மத்திய காங்கிரஸ் அமைச்சர்கள் சிதம்பரம், வாசன் ஆகியோரையும் சந்தித்து பேசினார். இப்பிரச்சினையில் தனது மனக்குறைகளை திமுக தலைவரும் தனது தந்தையுமான கருணாநிதியை ஞாயிறன்று நேரில் சந்தித்து அழகிரி விளக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திங்களன்று திமுக செயற்குழு கூட்டம் நடக்க இருந்த நிலையில் அதை புறக்கணித்துவிட்டு விமானம் மூலம் திடீரென்று மதுரை திரும்பினார் அழகிரி. தனக்கு உடல்நலம் சரியில்லாததால் செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்றும் எல்லா உறுப்பினர்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்பதில்லை என்றும் அழகிரி கூறினார். செயற்குழுல நான் கலந்துக்கல, நான் வந்துட்டேன், உடல்நல சரியில்லை வந்துட்டேன். செயற்குழுல எல்லாரும் இப்ப கலந்துக்கிட்டு இருக்காங்களா? செயற்குழுல மொத்தம் 100 பேர் தான் வச்சுக்க, 100 பேர் கலந்துட்டு இருக்காங்க. அமைச்சர்கள் சிதம்பரம், வாசன் ஆகியோருடன் நடந்த சந்திப்பு குறித்து கேட்டபோது தனது நண்பர்கள் என்ற வகையில் அவர்களுடன் பேசியதாக அழகிரி பதிலளித்தார். தமிழக விவசாய நிலங்களில் கெயில் நிறுவனம் எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா உடனடியாக திட்டத்தை கைவிட சட்டசபையில் வலியுறுத்தியுள்ளார். தமிழக சட்டசபையில் கெயில் திட்டம் தொடர்பாக கொண்டுவரப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு முதல்வர் ஜெயலலிதா பதிலளித்தார். அப்போது இப்பிரச்சினையில் தமிழகம் எடுத்துள்ள முடிவுகளை பட்டியலிட்டார். சென்னையில் நடந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 134 கிராமங்களைச் சேர்ந்த 2428 விவசாயிகள் கருத்து தெரிவித்ததாக கூறிய முதல்வர் ஜெயலலிதா அதன் அடிப்படையில் எடுத்துள்ள முடிவுகளை சட்டசபையில் அறிவித்தார். எரிவாயு பதிக்கும் திட்டத்தை கெயில் நிறுவனம் உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் வேளாண் நிலங்கள் பாதிக்காத வகையில் நெடுஞ்சாலைகள் ஓரமாக பதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். குழாய் பதிக்க தோண்டிய பள்ளங்களை சமன் செய்து நில உரிமையாளர்களின் நிலத்தை ஒப்படைக்கவும், விவசாய பணிகள் தொடரும் வகையில் பாதிக்கப்பட்ட குழாய்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். மேலும் விவசாயிகள் மீது தொடரப்பட்ட அனைத்து வழக்குகளும் திரும்ப பெறப்படும் என்றும், திட்டத்திற்காக மக்கள் அல்ல, மக்களுக்காகவே திட்டம் என்பதில் தமிழக அரசு உறுதியாக உள்ளது என்றும் முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கெயில் நிறுவனம் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், இப்பிரச்சினையில் தமிழக அரசின் முடிவுகள் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும் என்றும் ஜெயலலிதா கூறினார். இலங்கை தமிழர்களுக்கு நீதி கிடைக்க பொது வாக்கெடுப்பு நடத்த கோரி அனைத்து மாநில மாணவர்களையும் ஒருங்கிணைத்து தங்களது போராட்டங்களை தொடரப்போவதாக மாணவர்கள் அறிவித்துள்ளனர். ஐநா மனித உரிமை பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் எந்த வகையிலும் இலங்கை தமிழர்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது என்பதால் இலங்கை தமிழர்களின் உரிமைக்காக பொது வாக்கெடுப்பு நடத்த இந்தியாவை நிர்பந்திக்கும் வகையில் தங்களது அடுத்த கட்ட போராட்டம் தொடரும் என தமிழீழ விடுதலைக்கான மாணவர்கள் கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மட்டுமில்லாது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில மாணவர்களையும் ஒன்றிணைத்து போராட்டத்தை தொடர உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். இந்த முறை தமிழர்களுக்கு பயனளிக்காத வகையில் எதிர்மறையான தீர்மானத்தை கொண்டு வந்த நாடு அமெரிக்கா என்ற வகையில் தான் அமெரிக்காவை எதிர்த்தோம். எங்களது அடுத்த கட்ட போராட்டம் ஈழத்தில் பொது வாக்கெடுப்பு வேண்டி இந்தியாவை நிர்பந்திக்கக்கூடிய வகையிலே அமையும். அதற்கான ஆதரவை இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில கட்சிகளையும் அனைத்து மாநிலத்தில் உள்ள மாணவர்களையும் அவர்களை அணுகி நம்முடைய தரப்பு நியாயங்களை அவர்களிடம் எடுத்துக் கூறுவோம். பார்லிமெண்டின் சிறப்பு கூட்டம் நடத்தி இப்பிரச்சினையில் தீர்மானம் நிறைவேற்றும் வகையில் தங்களது போராட்டம் அமையும் என்றும் இந்த அமைப்பினர் கூறினர். மத்தியில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்றும் தனிக்கட்சி ஆட்சிக்கு வழியில்லை என்றும் சமாஜ்வாடி கட்சித் தலைவர் முலாயம் சிங் யாதவ் கூறியுள்ளார். மகாராஷ்டிராவைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் நாக்நாத் அண்ணா நெய்க்வாடியின் நினைவு தினத்தை முன்னிட்டு சங்லி மாவட்டத்தில் உள்ள வால்வா கிராமத்தில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடந்தது. முதல்வர் பிருத்திவிராஜ் சவான் உள்ளிட்ட பல கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் சமாஜ்வாடி கட்சித் தலைவர் முலாயம் சிங் பேசும்போது இந்தியாவை போன்ற நாட்டுக்கு கூட்டணி ஆட்சி முறைதான் அவசிய தேவை என்று கூறினார். தனிப்பட்ட செல்வாக்கில் எந்த ஒரு கட்சியாலும் மத்தியில் ஆட்சி அமைக்க முடியாது என்றும்,
இப்போதுள்ளதைப் போலவே எதிர்காலத்திலும் கூட்டணி ஆட்சி முறையை நீடிக்கும் என்று முலாயம் கூறினார். पूरे देश में स्थिति बन गई, मिली जुली सरकार सूबों में भी रहेगी और दिल्ली भी रहेगी. अभी 10 साल तक उम्मीद नहीं लगती है कि एक दल की सरकार दिल्ली में किसी की बने. हमारे यहाँ उत्तर प्रदेश में किसी तरह से 20-25 साल बाद अकेले 10 समाजवादी पार्टी की सरकार बना पाए हैं. बहुत संघर्ष करना पड़ा, लेकिन दिल्ली में हमें नजर नहीं आ रहा है. आप लोग बैठे हैं, कांग्रेस के लोग बैठे हैं और यहाँ पे पवार साहब की पार्टी के नेता बैठे, मेरे साथी बैठे, कोयला राजनीति बैठे हैं. मिली जुली सरकारों का जमाना आ गया है. சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர நினைக்கும் கட்சிகளும் ஒத்த கருத்துள்ள கட்சிகளும் ஒருங்கிணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்க முன்வர வேண்டும் எனவும் முலாயம் சிங் யாதவ் தெரிவித்தார். இதன் மூலம் 3வது அணியை உருவாக்க முலாயம் சிங் முயற்சிப்பதாகவும் லோக்சபாவுக்கு இந்த ஆண்டே தேர்தல் நடக்க வேண்டும் என விரும்புவதாகவும் டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. விவிஐபி ஹெலிகாப்டர் வாங்குவதில் ஊழல் நடந்திருப்பதை ஒப்புக்கொண்டுள்ள ராணுவ அமைச்சர் ஏ.கே. அந்தோணி தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். விவிஐபிக்களுக்கான 12 ஹெலிகாப்டர்கள் வாங்க 3600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இத்தாலி நாட்டின் பின் மெக்கானிகா நிறுவனத்தின் துணை நிறுவனமான அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் நிறுவனத்துடன் மத்திய ராணுவ அமைச்சகம் ஒப்பந்தம் செய்தது. இதற்காக இந்தியாவில் உள்ளவர்களுக்கு இத்தாலி நிறுவனம் 10% தொகையை லஞ்சமாக அளித்ததாக எழுந்த புகார் குறித்து சிபிஐ விசாரித்து வருகிறது. முன்னாள் விமானப்படை தளபதி எஸ்.பி. தியாகி, அவரது உறவினர்கள் உள்ளிட்ட 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கேரள மாநிலம் கொச்சியில் நிருபர்களுக்கு பேட்டி அளித்த ராணுவ அமைச்சர் ஏ.கே. அந்தோணி, அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் நிறுவனத்துடனான ஒப்பந்தத்தில் லஞ்சம் கைமாறியுள்ளது உறுதியாகியிருப்பதாக தெரிவித்தார். வழக்கு விசாரணையை சிபிஐ தீவிரமாக நடத்தி வருவதாகவும் ஊழலில் தொடர்புடையவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்தோணி கூறினார். ராணுவத்துக்கு தேவையான தளவாடங்களை உள்நாட்டிலேயே தயாரிப்பதில் மத்திய அரசு உறுதியாக இருப்பதாகவும் அது தொடர்பான புதிய கொள்கையை உருவாக்கும் பணி இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாகவும் அந்தோணி தெரிவித்தார். கத்திரி வெயில் துவங்கும் முன்பே கோடையின் தாக்கம் அதிகரிக்க துவங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிப்பட்டுள்ளனர். வெப்பத்திலிருந்து தப்பிக்க இயற்கை பானங்களை நாடியுள்ளனர். ஏப்ரல் மே மாதங்களில் தான் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகம் இருக்கும். சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை உடலின் நீர்ச்சத்து குறைந்து தோல் சம்பந்தமான நோய்கள் வர வாய்ப்புள்ளது. ஆனால் இந்த ஆண்டு மார்ச் மாதத்திலேயே கோடையின் தாக்கம் துவங்கிவிட்டது. மதுரை மாவட்டத்தில் மார்ச் மாதம் துவங்கியதிலிருந்தே வெயிலின் தாக்கம் இருந்து வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகளும் சாலையில் செல்லும் பொதுமக்களும் பெரும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய குளிர்பானங்களை தவிர்த்து இயற்கை பானங்களை மக்கள் நாடியுள்ளனர். இந்த வெயில் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சனால ரொம்ப வெயில் பயங்கரமா இருக்குது. அதனால இப்போ நாங்கள் வெளியே ரொம்ப கூல்ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்றது கிடையாது. ஏன்னா கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடம்பு கெடுதி தான். ஒன்லி இப்போ இளநீ, இந்த மாதிரி தர்பூசணி, இது நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கு. இளநீர், கரும்பு சாறு, நெல்லிக்கனிச்சாறு, தர்பூசணி பழம் ஆகியவற்றை பொதுமக்கள் பருகி உடல் வெப்பத்தை தணித்து வருகின்றனர். இதனால் மதுரையின் பல்வேறு இடங்களில் தர்பூசணி, இளநீர், கரும்பு சாறு கடைகளில் மக்கள் கூட்டம் காணப்படுகிறது. உலக சாதனை நிகழ்த்தும் முயற்சியாக தொடர்ந்து 26 மணி நேரம் சிலம்பம் சுற்றும் நிகழ்ச்சி நெல்லையில் நடந்தது. நெல்லை தவோ மெடிக்கல் ஸ்கூல் பவுண்டேஷன் சார்பில் சிலம்பம் வீச்சில் ஆர்வமுள்ளவர்கள் பங்கேற்ற சிலம்பம் சுற்றும் நிகழ்ச்சி நடந்தது. உலக சாதனை நிகழ்த்தும் முயற்சியாக தொடர்ந்து 26 மணி நேரம் சிலம்பம் சுழற்றும் வகையில் இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சனிக்கிழமை மாலை துவங்கிய இந்நிகழ்ச்சிக்கு கின்னஸ் சாதனையாளர் ராஜேந்திரன் முன்னிலை வகித்தார். இப்போட்டியில் 6 வயது முதல் 80 வயது நிறைவடைந்தவர்கள் வரை 1000த்திற்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இச்சாதனை நிகழ்வில் கிட்டத்தட்ட 1000 சிலம்ப கலைஞர்கள் வயது வித்தியாசமின்றி பங்கு பெறுகின்றனர். சிலம்பம் படிக்கிறதுனாலமா ரொம்ப தைரியமா இருக்கு. நம்மளுக்கு ஒரு தற்காப்பு கலை தெரியும் அப்படிங்கிற கான்பிடன்ட் இருக்கு. எதையும் சாதிக்க முடியும், கேர்ள்ஸால எல்லாம் முடியும் அப்படிங்கிற கான்பிடன்ட் வந்திருக்கு. 1 மணி நேரத்திற்கு ஒரு வீரர் வீதம் இரவு பகலாக தொடர்ந்து ஞாயிறு மாலை 7 மணி வரை சிலம்பம் சுழற்றி தங்களது திறமைகளை வீரர்கள் வெளிப்படுத்தினர். தங்கத்தின் விலை திங்கட்கிழமை அன்று சவரனுக்கு 72 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,336 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2792 ரூபாயாக இருந்தது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 5 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 57 ரூபாய் 85 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 54,065 ரூபாயாக இருந்தது. கொட்டில் முறை ஆடு வளர்ப்பில் கொழுத்த லாபம் கிடைக்கும் என்ற மதுரை விவசாயி சாமி நம்பிக்கையுடன் சாதனை படைத்து வருகிறார்.
மதுரை மாவட்டம் வல்லாளப்பட்டியை அடுத்த சாம்பிராணிப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி சாமி பருவமழை பொய்த்து போய் விவசாயம் வீழ்ச்சியடைந்த நிலையில் மனம் தளராமல் கொட்டில் முறை ஆடு வளர்த்து வழிகாட்டியாக விளங்குகிறார் இந்த விவசாயி. 3 ஆண்டுகளுக்கு முன்னர் 22 ஆட்டுக்குட்டிகளை வாங்கியவர் இன்று வருவாயில் சாதனை படைத்துள்ளார். ஆடு தலச்சேரி, சைனாபாரி, போயர், சொரை 350 ரூபாய்னு வாங்கினோம். 350 ரூபாய்னு வாங்கி பொட்டை ஆடு வந்து 320, கிடா வந்து 300 ரூபாய்னு நான் கொடுத்துக்கிட்டு அவங்களே இல்லாமே நான் கொடுத்துக்கிட்டு. 8வது மாதத்தில் ஆடு சினைப்பிடிக்கும். கர்ப்ப காலம் 6 மாதங்கள். 1 முதல் 3 குட்டிகள் வரை ஈனும். அதிகபட்சம் 4 முறை குட்டிகள் ஈன்ற ஆட்டை விற்று விடுவோம் என்று ஆடு வளர்க்கும் முறையை விவரிக்கிறார் சாமி. மாத்திரை தடுப்பூசி டாக்டர் வந்து தடுப்பூசி விட்டுருவாங்க. இருமுனா நாங்கள் மாத்திரை எடுத்துக்கிறோம், எருகுனா மாத்திரை எடுத்துக்கிறோம், முடியலன்னா நாங்களே பார்த்து. நம்ம வைக்கிற சாப்பாடுல இருந்து அலைஞ்சா கிளை குறையும். இப்படி வச்சோம்னா இன்னைக்கு 6 மாதத்துல 40 கிலோ 48 கிலோ வளர்க்குறோம்ல. மக்காச்சோளம், கம்பு, கோதுமை மாவு, உளுந்து, துவரை தூசி, தேங்காய் புண்ணாக்கு அனைத்தையும் ஒன்றாக கலந்து கூழாக்கி ஆடுகளுக்கு வைக்கின்றனர். புல் தீவனமும் தருகின்றனர். இது ஒரு நாளா மாசு இல்லை, இதனால ஒன்றும் கஷ்டம் இல்லை. 2 வருஷத்துக்கு முதலும் பார்க்க முடியாது, வட்டியும் பார்க்க முடியாது. 2 வருஷத்துக்கு மேல நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். 40-47 ரூபாய் இறந்து வச்சு இப்ப நாங்கள் 2 வருஷம் வச்சிருக்கோம். இப்ப இருக்க 2 லட்சம் ரூபாய் சொத்து இருக்கு. 6 மாதங்களுக்கு ஒரு முறை 1 லட்சம் ரூபாய் வரை லாபம் கிடைக்கிறது. முறையான பராமரிப்பு இருந்தால் லாபமும் நிரந்தரமாக இருக்கும் என்று நம்பிக்கை தருகிறார் விவசாயி சாமி. அடுத்தவரை நம்பி இருக்காமல் தானே களமிறங்கிய சாமி விவசாயிகளுக்கு ஒரு முன் உதாரணம் தான். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.